வெல்கம் டு 360 தமிழ். நம்ம வாரம் வாரம் விக்ரம் ஆன் டியூட்டி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா முன்னாடிலாம் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப வாரம் 4 எபிசோட் ரிலீஸ் பண்றாங்கல்ல, அதுல ஒரு ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஸ்டோரியும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வாரத்துக்கான ஸ்டோரி என்னன்றதை சொல்றேன். ஒரு சின்ன பையனை ஒரு குரூப் இருக்காங்கல்ல, பிளான் பண்ணி கடத்திடுறாங்க. அப்படி கடத்தின குரூப் என்ன பண்றாங்கன்னா, அந்த பையனோட அப்பாவை மிரட்டுறாங்க. இவ்வளவு காசு வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இந்த கேஸ் விக்ரம்க்கு வருது. விக்ரம் எடுத்து விசாரிக்கிறாரு. குற்றவாளி கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. சோ இந்த மாதிரி சீரீஸ்லாம் போடும்போது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் தொடர்ச்சியா போட முடியும். நான் அதுக்காக தான் சொல்றேன். சரியா? கண்டிப்பா வீடியோக்கு லைக் போடுங்க. அதே மாதிரி ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண முடிஞ்சா கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே கார் வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இதுக்குள்ள சின்ன பையன் உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இவன் பெரிய இடத்து பையன் போல, அதனால பாதுகாப்புக்கு இந்த கார்ல கார்ட்லாம் உட்காந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப டிரைவரும் கார்டும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஒரு குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த காரை மடக்குறாங்க. இப்ப டிரைவர் கார்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த மடக்குன குரூப் இருக்காங்கல்ல, டிரைவரை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கார்டு இருக்கார்ல, வேகமா கன்னெல்லாம் எடுத்து ஒழுங்கா நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள பின்னாடி இருந்து வந்த ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த கார்டை அட்டாக் பண்ணி இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி கார்டை அட்டாக் பண்றாங்க. அதே மாதிரி அந்த சின்ன பையனை கடத்தணும் அப்படின்ற மாதிரி கடத்தி வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த குரூப்போட 8 பேரு குணா அப்படின்றது. அந்த குணாவும் சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப அவனுங்க கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவனுங்க அடிச்ச அடியில கார்டு அசைவே இல்லாம இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்துல டிரைவர் கண் முழிச்சிடுறாரு. அந்த சின்ன பையனை தூக்கிட்டாங்க அப்படின்றது இவருக்கு தெரிய வருது இல்ல. இவருமே பக்கத்துல இருக்க கார்டை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. அவர் எந்திரிக்கிற மாதிரியே இல்ல. உடனே இந்த டிரைவர் என்ன பண்றாருன்னா ஓனருக்கு கால் பண்றாரு. ஓனர் பெரிய பிசினஸ் போல, அவர் பேர் அரவிந்த் அப்படின்றது. அரவிந்த் கிட்ட விஷயத்தை சொல்றாரு. இதை கேட்கிற அரவிந்த் ஷாக் ஆயிடுறாரு. என்ன சொல்ற, என் பையனை கடத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காரு. என்னங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. ஒய்ஃபுக்கு தெரியாம சமாளிக்கலான்ற மாதிரி இவரும் அதெல்லாம் ஒண்ணே இல்லைன்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கடத்தல் வேலை பண்ணாம பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்தே கால் வருது போல. அது கால் வரல, அவன் ஏதோ அனுப்பி வச்சிருக்கான். அதை கேட்கிறவரு ஷாக் ஆயிடுறாரு. அதாவது உன் பையன் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கான். பையன் வேணும்னு வச்சுக்கோ, நான் சொல்ற மாதிரிலாம் நீ கேட்கணும். எனக்கு இந்த அளவுக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இவருமே இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாரு. எங்க அவங்க கேட்ட மாதிரி காசை தந்துருங்க, பையனை காப்பாத்திருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஜான்சியை போய் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இப்ப கமிஷனரா இருக்கவங்க பேரு ஜான்சி அப்படின்றது, அவங்கள போய் பாக்குறதா சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவரோட சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. இப்ப விக்ரம் அப்படின்ற ஆபீசரோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஒரு ரைட்டிங் இருக்கு பாத்தீங்களா, நாளிதழ்ல வந்திருக்கு போல. இத பாக்குறவரு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. லட்சுமி இங்க வான்ற மாதிரி இவரோட ஒய்ஃப் கிட்டயும் இந்த விஷயத்தை காமிச்சிட்டு இருக்காரு. எப்படிங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. நான் கூட அனுப்பவே இல்ல, யார் அனுப்பியிருப்பா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. இவரோட ரைட்டிங்ல இவருக்கே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்காது. அதனால அனுப்பாம வச்சுக்கிட்டே இருப்பாரு. இவரோட பையன் விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, அப்பாவோட தான் நம்ம அனுப்பி வச்சா என்னன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ப்ரீவியஸா நிறைய எபிசோடு வந்தது பாத்தீங்களா, அதுல ஒரு எபிசோட்ல அப்பாவோட ரைட்டிங் எல்லாத்தையும் இவர் எடுத்துட்டு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ பையன் தான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சோன்னா அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீங்க தயங்கிக்கிட்டே இருந்தீங்க, அதனால தான் நான் அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சேன். அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சுதான் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் பையன் சொல்றான். இப்ப அம்மா இருக்காங்கல்ல, இதை கொண்டாடி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவருமே வேலையை பார்க்கறதுக்காக ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. ஜான்சியோட அந்த சொந்தக்காரர் அரவிந்த் இருக்காருல்ல, நிலைமையெல்லாம் எடுத்து ஜான்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என் பையனை எப்படியாவது காப்பாத்தணும், எப்படியாவது காப்பாத்தி கொடு அப்படின்ற மாதிரி ஜான்சி கிட்ட கேட்கிறாரு. ஐஜியுமே இங்கதான் இருக்காரு. அவருமே இந்த வீடியோவெல்லாம் பாக்குறாரு. சரி, இந்த கேஸ கணேஷ் கிட்ட தந்துரு அப்படின்ற மாதிரி ஐஜி சொல்றாரு. ஏன்னா எப்பவுமே ஜான்சி வந்து கணேஷ் கிட்ட தரணும், கணேஷ் கிட்ட தரணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வாட்டி ஜான்சி இருக்காங்கல்ல, இல்ல சார் எனக்கு விக்ரம் தான் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப இந்த ஐஜியுமே வந்து என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே விக்ரம் வேணான்னு சொல்லுவ, ஆனா இந்த கேஸ்ல உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு விக்ரம் தான் வேணும்னு சொல்ற. இப்பயாவது புரிஞ்சுக்கோ, விக்ரம் ரொம்ப டேலண்டான ஆளுன்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல ஜான்சியுமே ஏத்துக்கிறாங்க. விக்ரம் நீ தான் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி மேடம் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா இங்க வந்து மாயான்ற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இவங்க ஜான்சியோட பொண்ணா இருப்பாங்க. ஜான்சியோட பொண்ணுனா அந்த காணாம போன பையன் தம்பி மாதிரி தானே. தம்பியை இப்படி கடத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணும்போது விக்ரம் தான் ஆறுதல் சொல்றாரு. ஆக்சுவலா ஏற்கனவே மிரட்டின மாதிரி குணான்றவன் பேசினான் பாத்தீங்களா, அவனுமே இந்த டைம் உனக்கு கால் பண்ணுவேன், எங்க கொண்டு வந்து காசை தரணும்ன்றத சொல்லுவேன்ற மாதிரிலாம் அரவிந்த் கிட்ட சொல்லி வச்சிருப்பான். அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள சில விஷயங்களை நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி விக்ரம் டீமை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு.
வந்துடுறாரு. அதாவது எந்த இடத்துல இந்த கடத்தல் சம்பவம் நடந்ததோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கரெக்டா பிளான் போட்டு தான் இந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இருக்கிறதுலே வீக்கான பாயிண்ட் இந்த பகுதியில நிறைய வண்டி போகாது வராது, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா இந்த இடத்துல வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த பணக்காரரோட கார்ல வந்து டேஷ் கேமரா இருக்கும், அந்த கேமராவோட ஃபுட்டேஜ சீக்கிரமா எடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீங்க யாரையாவது கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க சார், அந்த பையனை எப்படியாவது தூக்கணும்ன்ற ஒரு வெறியோட தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த கார்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு போல. இப்ப விக்ரமும் சரின்ற மாதிரி தகவல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாரு. விக்ரமோட அம்மா இதை கொண்டாடியே ஆகணும்னு சொன்னாங்கல்ல, அதனால எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிடுறதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. விக்ரம பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிக்கனம் பாக்குறவரா இருப்பாரு. கம்மி காசுலயே ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு நினைக்கிறாரு. டே நீ ஒன்னும் காசு தர தேவையில்லை, நானே காசு தரேன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி விக்ரமும் ஏத்துக்கிறாரு. சும்மா இந்த சீன் எல்லாம் காமெடியா தான் காமிச்சிருப்பாங்க. இப்ப விக்ரம் திரும்பி இந்த கேஸ பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குணா இருக்கான்ல, இந்த டைம் கால் பண்ணுவேன்ற மாதிரி ஏற்கனவே வந்து அந்த அரவிந்த் கிட்ட சொல்லி வச்சிருப்பான். அதே மாதிரி கரெக்டா கால் பண்ணிடுறான். என்ன சொல்றானா, எனக்கு 2 கோடி ரூபாய் வேணும்ன்ற மாதிரி கேட்கறான். என் லொகேஷனை ட்ரேஸ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது, கண்டிப்பா என் லொகேஷனை உங்களால ட்ரேஸ் பண்ண முடியாதுன்னு கிண்டல் பண்றான். நான் போலீஸ் கிட்ட எல்லாம் போலன்னு சொல்றாரு. இல்ல இல்ல நீ ஜான்சி கிட்ட ஏற்கனவே போயிட்டேன்றது எனக்கு தெரியும், ஜான்சி கிட்ட போனை தான்ற மாதிரி சொல்றான். இவருமே ஜான்சி கிட்ட போனை தந்துடுறாரு. ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்துட்டு பேசு ஜான்சின்ற மாதிரி அவன் சொல்றான். ஜான்சியும் ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜான்சி அவன் எனக்கு 2 கோடி ரூபாய் தரப்போறான், நீ எனக்கு ஒரு விஷயத்தை தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. இதை கேட்கிற ஜான்சி ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா ஜான்சிக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், இங்க இருக்க மத்தவங்களுக்குலாம் அந்த விஷயம் சுத்தமா தெரியாது. இப்ப ஜான்சி என்ன பண்றாங்கன்னா, ரெக்கார்டு வச்சிருப்பாங்க, அதே மாதிரி வந்து கேப்சர் பண்ண பொருள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எவிடன்ஸ் ரூமுக்கு வந்துடுறாங்க. வெளியே வந்து இவங்க என்ட்ரியை போட்டு தான் உள்ள வரணும், ஆனா என்ட்ரியே போடாம உள்ள வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க ஏதோ ஒன்ன தேடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் தான் தேடுறாங்க போல. ஏதோ ஒரு மெமரி கார்டு மாதிரி கிடைக்குது, அந்த மெமரி கார்டை இவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்க எடுத்துட்டு போறாங்கன்னா கண்டிப்பா மென்ஷன் பண்ணோம், இந்த டைம்க்கு நான் வந்தேன் இதை எடுத்துட்டு போனேன்னு மென்ஷன் பண்ணோம். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இதை ரெக்கார்ட்ல கொண்டு வர வேணாம், இது காணாம போயிடுச்சுன்னா கூட என் பேர் வெளியே வரக்கூடாதுன்ற மாதிரி அங்க இருக்க நபர்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இப்ப விக்ரமோட அம்மா ஒரு லேடியை பாக்குறதுக்காக வராங்க. தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் டீடைலா சொல்லிடுறேன். ஆக்சுவலா விக்ரம் ஒரு குற்றவாளியை ஷூட் பண்றதுக்கு பதிலா ஒரு அப்பாவியை ஷூட் பண்ணிடுவாரு. அந்த அப்பாவியோட அம்மாவா தான் இவங்க இருப்பாங்க. இதனால இவங்களுக்கு விக்ரம சுத்தமா பிடிக்காது. விக்ரம்க்கு எப்படியாவது தண்டனை வாங்கி தரணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா விக்ரம் இருக்கார்ல, அம்மாவை வந்து இந்த லேடி கிட்ட பழக வச்சிருப்பாரு. அதாவது விக்ரமோட அம்மான்னு தெரியாம இவங்களுமே இந்த லேடி கிட்ட நல்லா பழகிட்டு இருக்காங்க. இந்த லேடியோட மருமக வேலை கிடைக்காம கஷ்டப்படுறது இவங்களுக்கு தெரிய வருது. நீ வீட்லயே இருந்தா உனக்கு இன்னும் கஷ்டமா தான் இருக்கும், கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி வச்சு உனக்கு வேலை வாங்கி தரேன்ற மாதிரிலாம் விக்ரமோட அம்மா சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்லும் போது, இதுல என்ன இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இறந்து போனவனுக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையனை பார்க்கறதுக்காக அடிக்கடி விக்ரமோட அம்மா வருவாங்க. இப்ப இந்த சைடு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, திரும்பி இந்த டைம் கால் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதே மாதிரி கால் பண்றான். என்ன 2 கோடி ரூபாய் ரெடி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் நக்கல் பண்ணிட்டு இருக்கான். இவருமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி அப்ப ஜான்சி கிட்ட போனை தான்ற மாதிரி இவன் ஜான்சி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்ன ஜான்சி, நான் கேட்டது ரெடியான்னு கேட்கும் போது இவங்களுமே ரெடின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எதை பத்தி பேசுறாங்கன்றது மத்தவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஜான்சி கிட்ட பேசும்போது ஸ்பீக்கர்ல இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். மத்தவங்களால அந்த விஷயத்தை கேட்கவே முடியல. அதே சமயம் அலின்ற டெக்னிக்கல் பர்சன் ட்ரேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அவன் எங்க இருந்து கால் பண்றான்றதை ட்ரேஸ் பண்ண முடியல. அதே மாதிரி நைட்டு நேரம் விக்ரமோட அம்மா இருக்காங்கல்ல, இந்த மாதிரி அந்த லேடியை பார்த்தேன், அந்த மருமகளுக்கு எப்படியாவது நம்ம வேலை வாங்கி தரணும்டா, நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன், நீ தான் ஏற்பாடு பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்னாலதான் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் எப்படியாவது வாங்கி தந்துடுறமா அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப மாமியார் மருமக வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மருமகளுக்கு போன் கால் வருது. ஒரு கம்பெனில இருந்து தான் கால் வருது. எனக்கு தெரிஞ்சவங்க உங்க ரெசியூம் அனுப்பி வச்சாங்க, எல்லாமே மேட்ச் ஆகுதுங்க, சம்பளம் உங்களுக்கு ஒரு 35,000 ரூபாய் கிடைக்கும், இங்கதான் வேலை, வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. கண்டிப்பா வரேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. அத்தை எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, லக்ஷ்மி அம்மா தான் சொல்லியிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி மருமக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த லேடியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கேட்டோனே வாங்கி தந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இப்ப நன்றி சொல்றதுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லக்ஷ்மிக்கு கால் பண்ணி நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி லக்ஷ்மியா அவங்க கிட்ட சகஜமா பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க.
நன்றி சொன்னாங்கடா அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க விக்ரம் கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த குணா இருக்கான் பாத்தீங்களா, ஸ்டார்டிங் மட்டும் தான் பையனோட வீடியோவை அனுப்பி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் பையனை பெருசா காமிச்சிருக்கவே மாட்டான். இந்த வாட்டி பேசும்போது பையனை காட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க அரவிந்த் கிட்ட இவங்க சொல்லி வச்சிடுறாங்க. இப்ப அந்த குணா கிட்ட இருந்து கால் வருது. அரவிந்தும் பேச ஆரம்பிக்கிறாரு. அரவிந்த் என்ன சொல்றாருன்னா, என் பையனை நான் பார்க்கணும், என் பையன் சேஃபா தான் இருக்கானான்னு தெரிஞ்சுக்கணும், என் பையனை காட்டுன்னும் போது அவனுமே என்ன பண்றானா, உன் பையனை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். அப்பா என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் பையன் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். பாத்துக்கிட்டல 2 கோடி ரூபாய் எனக்கு வரணும், ஆனா அந்த 2 கோடி ரூபாயை நீ கொண்டு வரக்கூடாது, ஜான்சி தான் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஜான்சி கிட்ட போனை தா அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப ஜான்சியுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜான்சி 2 கோடி ரூபாய் மட்டும் இல்ல, எனக்கு கண்டிப்பா அந்த பென் டிரைவும் வேணும், அந்த பைக்குள்ளேயே வச்சு எடுத்துட்டு வரணும், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஜான்சியும் சரி சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஜான்சி கிட்ட அவன் என்ன பேசுறான்றதெல்லாம் தெரியாது, அவன் காசை பத்தி தான் ஜான்சி கிட்ட பேசுறான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஜான்சியை எதுக்காக எடுத்துட்டு வர சொல்றான் அப்படின்ற மாதிரி விக்ரமும் இந்த இடத்துல லைட்டா சந்தேகம்லாம் பட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த பென் டிரைவ்ல என்ன இருக்கு, எதுக்காக ஜான்சியை கொண்டு வர சொல்றான் அப்படின்றது நமக்கு கிளியரா தெரிய மாட்டேங்குது. இப்ப ஜான்சி இருக்காங்கல்ல, காசை சீக்கிரமா ரெடி பண்ணு, கவலைப்படாத, அந்த பையனை நான் நல்லபடியா கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொந்தக்காரரான அந்த அரவிந்த் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு குணாவும் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அண்ணன் அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டீங்கல்ல, நம்மளும் அந்த இடத்துக்கு கிளம்புனா என்னன்னு கேட்கறான். ஆமாண்டா சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவருமே ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்க எல்லாருமே இங்க இருந்து அந்த பகுதிக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுல ஒருத்த மட்டும் வேற யார்கிட்டயோ வேலை பார்க்கறான் போல. அதாவது இந்த குணா கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே வெற்றின்ற வேற ஒரு நபர் கிட்ட வேலை பார்க்கறான் போல. வெற்றி அண்ணன் கிட்ட இந்த தகவலை சொல்லணும்னு யோசிக்கிறான். வெற்றி அண்ணன், நாங்க இந்த இடத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம், இந்த இடத்துல தான் குழந்தைய கைமாத்த போறோம், நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அந்த வெற்றி யாரு என்னன்னு இப்போதைக்கு தெரியல. இப்ப அரவிந்த் காசெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாரு. இப்ப அந்த காசு பேக் இருக்கு பாத்தீங்களா, ஜான்சியோட ரூம்ல தான் இருக்கு. அந்த பேக்குக்குள்ள இவங்களுக்கு எல்லாம் தெரியாம அந்த பென் டிரைவை வைக்கணும்ன்ற மாதிரிலாம் வச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயம் விக்ரம் இருக்கார்ல, எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தராரு. அவன் கமிஷனர் மேடத்தையே கூப்பிடுறான்னா, கமிஷனர் மேடத்தை அட்டாக் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, கமிஷனர் மேடத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆளுங்களா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப கமிஷனர் நான் ரெடின்ற மாதிரி வெளியே வராங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. மகேஷ்ன்ற ஒரு நபர் இருக்கார்ல, இடம் வாங்கி போட்டிருப்பாரு. அந்த இடத்தை பார்க்கலான்னு வந்தா அந்த இடத்துல குணாவும் ஆளுங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப கடத்தல் வேலையை பண்ணிட்டு இருக்க குணாவும் ஆளுங்களும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. என் இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இந்த மகேஷ்ன்ற பெரியவர் கேட்கிறாரு. எது உன் இடமா? இல்ல இல்ல, இந்த ரியல் எஸ்டேட் ஆளுங்களோட இடம் தான் இது, நீ முதல்ல அவங்க கிட்ட போய் பேசு, அதை மீறியும் உன் இடம்ன்ற மாதிரிலாம் இங்க பேசினா அடி வாங்கிட்டு தான் போவன்ற மாதிரி குணா மிரட்டுறாரு. என்னப்பா இப்படி மிரட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கும் போது அந்த ஆளுங்க இவரை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பேசி வேலைக்கு ஆகாது, நம்ம அந்த ரியல் எஸ்டேட் கிட்ட போய் பேசலான்ற மாதிரி அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அதாவது அதுல முக்கியமான நபரை நான் பார்த்து பேசணும், ஒரு இடம் பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் கால் பண்ணி பாக்குறேன்ற மாதிரி இவங்களுமே கால் பண்ணி பேசிட்டு உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. இவர் தான் இந்த இடத்தை மேனேஜ் பண்றவர் போல. சார் அங்க இருக்கிறது என் இடம், என்கிட்ட டாக்குமெண்ட்லாம் இருக்கு சார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இல்ல இல்ல, அந்த இடத்தை நாங்க மொத்தமா வாங்கிட்டோம், அதெல்லாம் எங்க இடம் தான், எங்க கிட்ட டாக்குமெண்ட் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல சார் என்கிட்ட தான் உண்மையான டாக்குமெண்ட் இருக்கு, ஏதோ தப்பு நடந்திருக்குன்ற மாதிரி மகேஷ் பேசுறாரு. ஆனா ஏத்துக்காம இவருமே ஆளுங்களெல்லாம் வர வச்சு இங்க இருந்து துரத்தி விடுறாரு. இப்ப மகேஷ் ஒரு லாயரை பாக்குறாரு. லாயர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. நீங்க சொல்றது உண்மைதான், உங்க பேர்ல தான் டாக்குமெண்ட் இருக்கு, அவனுங்க ஃபேக்கா தான் ரெடி பண்ணிருக்காங்க, இந்த இடத்த மட்டும் அவனுங்க ஏமாத்தல, நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்காங்க, கேஸ் கீஸ்ன்னு போச்சுன்னா எப்படியும் 10 வருஷத்துக்கு மேல இழுத்துரும், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, நீங்க கோர்ட் ரீதியா போறதை விட உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் இருந்தா அவங்க கிட்ட பேசி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் லாயர் சொல்லியிருப்பாரு. இப்ப விக்ரமோ டீமோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், மறந்துடாதீங்க. அந்த டைம் ராவ் இருக்கார்ல, இவங்க டீம்ல இருக்க ராவ்ன்றவரு இந்த மகேஷை கூட்டு வந்திருக்காரு. இவன் என்னோட ஃப்ரெண்டு தான், இவனுக்கு ஒரு பிரச்சனை, நீ தான் விக்ரம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ராவ் கேட்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு மகேஷ் கிட்ட விசாரிக்கும் போது மகேஷ்மே இந்த மாதிரி ஏமாத்தி இடத்தெல்லாம் புடுங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. விக்ரம் முதல்ல வந்து அங்க இருக்க குணாவையும் ஆளுங்களையும் பாக்குறாரு. இவனுங்க கிட்ட பேசி எதுவும் ஆக போறது இல்ல, இவனுங்களை வச்சு மிரட்டிட்டு இருக்கவங்க கிட்ட தான் நம்ம பேசணும், அவனுங்க கிட்ட கண்டிப்பா நிறைய பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை வச்சு அவனுங்களை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா அவனுங்க நிறைய இடத்த வாங்கி விக்கிறாங்கல்ல, அதுல நிறைய தப்பெல்லாம் பண்ணிருப்பாங்க, ரைடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் இங்க இருக்க இந்த மேனேஜருமே பதற ஆரம்பிக்கிறாரு. நாங்க பர்மிஷன்லாம் வச்சிருக்கோம், ரைடு பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ரைட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது இவங்க நிறைய இடத்துல ஏமாத்து வேலைலாம் பண்ணிருக்காங்கல்ல, அது எல்லாமே வெளியாகுது.
சார் இது பெரிய ஆளோட கம்பெனி, தேவையில்லாம தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த மேனேஜரே கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுறான். எங்களையே மிரட்டுறியா அப்படின்ற மாதிரி இவங்களுமே மேனேஜரை போட்டு அடிக்கிறாங்க. இங்க இருந்து கலெக்ட் பண்ணதுல நிறைய டீடைல் இவங்களுக்கு கிடைக்குது. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தருமே இதுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் இவங்களுக்கு தெரிய வருது. லீகலா என்ன பண்ணுமோ அதை இதுக்கப்புறம் நாங்க பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி இவங்க டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. கவர்மெண்டே கேஸ் எடுத்து பார்த்துப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த கேஸை நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பென்ட்ரைவ்ல எல்லா டேட்டாவையும் இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி கதை பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெற்றின்ற ஒருத்தங்கிட்ட ஒரு அடியால் பேசினா பாத்தீங்களா, இவர் தான் வெற்றியா இருப்பாரு. இந்த வெற்றியோட பையன் என்கவுண்டர்ல இறந்து போயிருக்கான். என்கவுண்டர்ல இறந்து போனதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கமிஷனர் ஜான்சியா தான் இருப்பாங்க. அந்த ஜான்சியை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த வெற்றி யோசிக்கிறான். குணா ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கிறது அங்க இருக்க ஆள் மூலியமா வெற்றிக்கு தெரிய வந்துருது இல்ல, வெற்றியோ அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. இப்ப கமிஷனர் லேடி முன்னாடி ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க, விக்ரமோ டீமோ பின்னாடி ஒரு கார்ல ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாயா பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த சின்ன பையனோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாயா, நீ ஒரு போலீஸ் ஆபீசரு, இந்த மாதிரி எமோஷனல்லாம் ஆயிட்டு இருக்காத, அங்க என்னன்னா நடக்கலாம், நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும், நீ இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. விக்ரம் என்ன பண்றாருன்னா, ஒரு டீம் வெளியே இருங்க, நாங்க மட்டும் உள்ள போறோம்ன்ற மாதிரி ஒரு 3-4 பேர் மட்டும் உள்ள போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பழைய ஃபேக்டரியா தான் இருக்கும். இந்த சின்ன பையனுமே அப்பா காப்பாத்துறதுக்கு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். உன் அப்பா வரப்போறது இல்ல, உன்னோட அத்தை தான் வரப்போறா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க குணா பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கமிஷனர் லேடி இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. விக்ரம், மாயா, ராவ் இவங்க எல்லாம் வந்து ஒளிஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கமிஷனர் லேடி வந்தோனே இந்த குணா என்ன கேக்குறான்னா, நான் கொண்டு வர சொன்னதை கொண்டு வந்தியான்ற மாதிரி கேக்குறான். அவன் குறிப்பா காசை விட அந்த பென்ட்ரைவை தான் கேக்குறான் போல. கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை முதல்ல காட்டு அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இவங்க என்ன பென்ட்ரைவ் மாதிரி எதையோ எடுத்து தராங்க அப்படின்ற மாதிரி விக்ரமோ டீமோ யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவசரப்பட வேணாம், நான் சொல்லும் போது மட்டும் அட்டாக் பண்ணுங்கன்னு விக்ரம் சொல்றாரு. இப்ப அவனுங்க கிட்ட பென்ட்ரைவ் வந்துருது பாத்தீங்களா, பென்ட்ரைவ்ல எல்லாமே கரெக்டா இருக்கா, ஏதாவது காப்பி இவங்க போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவன் மிரட்டி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். காப்பி மட்டும் போட்டிருந்த என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்துட்டு இருக்கான். நான் காப்பி எல்லாம் போடலன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது எல்லாத்தையுமே வெற்றியும் கேங்கும் வேற ஒரு இடத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. சமயம் பார்த்து கமிஷனர் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப குணா என்ன பண்றானா, அந்த மெமரி கார்டை போட்டு செக் பண்றான். எல்லாமே இருக்கு. இந்த மெமரி கார்டை உடைச்சிடறான். இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்த வெற்றி இருக்கார்ல, கன் எடுத்து கமிஷனர் லேடியை ஷூட் பண்றாரு. அவரு ஷூட் பண்ண ஆரம்பிச்சதுனால இப்ப குணாவோட ஆளுங்களும் ஷூட் பண்றாங்க. இதுக்கு மேல நம்ம உள்ள போகாம இருக்க முடியாதுன்ற மாதிரி விக்ரமும் டீமும் உள்ள வந்துடுறாங்க. ஆக மொத்தத்துல 3 டீமுக்குள்ள இந்த இடத்துல ஷூட் அவுட்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஷூட் அவுட்ல விக்ரம் இருக்கார்ல, கமிஷனர் லேடியை காப்பாத்துற மாதிரிலாம் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையன் மேல புல்லட் பட்டுறது. விக்ரம் அவனை போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவருமே அந்த பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. விக்ரம பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு என்கவுண்டர்ல தப்பு பண்ணதுனால கன்னை எடுக்கிறதுக்கு தயங்குவாரு. இதுக்கு மேலேயும் கன்னை எடுக்காம இருக்க கூடாதுன்ற மாதிரி கன் எடுக்கிறாரு. பயங்கரமா ஷூட்லாம் பண்றாரு. இப்ப அந்த பையனுக்கு அடிபட்டுச்சுல, அந்த பையனை வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. மாயா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவ்வளவு நாள் தொடாத விக்ரம் இப்பதானே கண்ணை தொட்டிருக்காரு. அந்த ஃபீலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்பதான் இவர் திரும்பி ஒரு பழைய போலீஸ் ஆபீசரா மாறி இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நல்ல வேலையா அந்த பையனோட முக்கியமான இடத்துல புல்லட் பட்டிருக்காது. பையன் இப்ப சேஃபா தான் இருக்கான்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இவங்களுமே இந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. ஆக்சுவலா கமிஷனர் லேடி பென்ட்ரைவ் மாதிரி எதையோ தந்தாங்கல்ல, அதை பத்தி டீமுங்க கேக்குறாங்க. அதாவது என்ன மேடம் தந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு கேஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்றதுக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுதான் அவன் கேட்டான், நான் அதை தந்துட்டேன். என்னோட தம்பி பையனை வச்சு அவன் மிரட்டினா, நான் அதுக்காக தான் தந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது மூலியமா எனக்கு எந்த பிரச்சனைனாலும் வரலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட ரெடியா தான் இருக்கேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை தான் இவங்க யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போயிருக்காங்க போல. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வேலையை விடுறதுக்கு கூட ரெடியா இருக்கேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா இன்னமும் அதுக்கான காப்பி நம்ம கிட்ட இருக்குன்ற மாதிரி விக்ரம் தராரு. விக்ரம் இப்படி தந்தோன்னு இவங்களுமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஒரு காப்பி தான் இருந்தது, அதையும் நான் எடுத்துட்டேன். அதே மாதிரி அவனுங்க மிரட்டினதுனால எக்ஸ்ட்ரா காப்பி கூட நான் போட நினைக்கல, நீ எப்படி பண்ண விக்ரம்னு கேட்கும்போது, மேடம் ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு சில சந்தேகம் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. டேஷ்போர்டு கேமராவை எடுங்கன்னு சொன்னார்ல, அந்த டேஷ்போர்டு கேமரால அந்த இடத்துக்கு வந்தது அந்த குணான்றதை இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கிட்னாப் 2 கோடி ரூபாய்க்காக நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவன் அடிக்கடி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தான். அதனால 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுல, அவங்களுக்குமே குணா தான் வேலை பார்க்கறான். குணா வச்சு இந்த விஷயத்தை அவங்க
பண்ணிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டேன். எப்படியோ நீங்க இதை எடுப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே நான் மாத்தி வச்சிட்டேன், ஒரு காப்பி மாதிரி எடுத்து வச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இந்த கேஸ்ல நம்ம சைடுல இருந்து நம்ம எவிடன்ஸை ப்ரொவைட் பண்ண தான் போறோம், அவங்களுக்கான தண்டனையை வாங்கி தர தான் போறோம், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. விக்ரம் இவங்களோட வேலையை காப்பாத்திட்டார்ல, அதனால இவங்க விக்ரம்க்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எப்ப பாரு இவங்க விக்ரம் கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்பதான் விக்ரம் கிட்ட மனசார இவங்களுமே நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல குணாவும் ஆளுங்களும் மட்டும் மாட்டிருக்க மாட்டாங்க, வெற்றியும் ஆளுங்களும் மாட்டிருப்பாங்க. இப்ப முதல்ல குணா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ரியல் எஸ்டேட் ஆளுங்க சொல்லி தானே பண்ணன்னு கேட்கும் போது இவனுமே ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறான். அதுக்காக நீ பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, சாமர்த்தியமா இந்த விஷயத்த பண்ணு, ஜான்சியை யூஸ் பண்ணி பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க, அதுக்கேத்த மாதிரி தான் நான் பண்ணேன்ற மாதிரி இவன் உண்மையெல்லாம் ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். இப்ப வெற்றியும் ஆளுங்களும் மாட்டிருக்காங்கல்ல, அந்த வெற்றி தான் வந்து கமிஷனரை வாட்டி ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. இவன் எதுக்காக கமிஷனர் மேல கோபமா இருக்கான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, இதுக்கான காரணத்தை கமிஷனர் லேடியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த வெற்றியோட பையன் இருக்கான்ல, ரவுடி மாதிரி வந்து ஒரு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பான். பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்ததுனால இந்த கமிஷனர் ஜான்சியும் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. லீகலா அவனை எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைமையா இருக்கும். அதனால என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடலான்ற மாதிரி இவங்க என்கவுண்டர்ல போட்டு தள்ளிருப்பாங்க. இந்த கடுப்புல வெற்றி இருக்கான்ல, இந்த கமிஷனர் லேடியை விடக்கூடாதுன்ற மாதிரி கமிஷனர் லேடி வசமா மாட்டினாங்கன்னா போட்டு தள்ளணும்னு நினைச்சிருப்பான். அதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் இவன் பண்ணிருக்கான் அப்படின்றது தெரிய வருது. இவனோட பையன் பெரிய தப்பு பண்ணிருக்கான்ல, ஆனா இவன் என்னடானா அதை நியாயப்படுத்திட்டு இருக்கான். ஏன்னா இவனே ரொம்ப மோசமானவனா தான் இருப்பான். உன்னை விடமாட்டேன் ஜான்சி அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க கணேஷ் அப்படின்ற ஒரு ஆபீசர் டென்ஷன் ஆயிடுறாரு. அதுக்கு முன்னாடி நீ உயிரோட இருந்தா தானே மேடம், இவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் தைரியமா பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஜான்சியும் அந்த மாதிரி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஐஜி கிட்டயும் இந்த விஷயத்தை இவங்க சொல்லிடுறாங்க. ஐஜி என்ன சொல்றாருன்னா, நான் எல்லா நேரத்திலயும் இதை சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஆனா இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்படி பண்றது தான் கரெக்ட். கணேஷ், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இதை நம்ம வேற மாதிரி சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கணேஷ் கிட்ட சொல்லிட்டு, அதே மாதிரி விக்ரமால தானே இந்த கேஸ் ஸ்மூத்தா முடிஞ்சது, அதனால விக்ரமையும் இந்த இடத்துல பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காரு. இதை தாண்டி மாயா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. ஏன்னா அந்த சொந்தக்கார பையன் தப்புச்சிட்டான்ல, அதை நினைச்சு நிம்மதியா இருக்காங்க. இப்ப நீ ஓகே தானேன்ற மாதிரி விக்ரம் பேசுறதுக்காக வராரு. ஓகே தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விக்ரம்க்கு தனிப்பட்ட முறையில நன்றியும் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு டைம் லவ் பண்ணிருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் பழகிட்டு இருக்காங்க. இப்பயுமே மாயாக்கு விக்ரம ரொம்ப பிடிக்கும். இப்ப மகேஷ் இருக்கார்ல, இடத்தை திரும்பி வாங்கி தந்ததுக்காக நன்றிலாம் சொல்லிட்டாரு. சொல்ல போனா நீங்க பண்ணது ரொம்பவே பெரிய விஷயம். நிறைய பேர் இந்த மாதிரி ஆளுங்க மிரட்டும் போது பயந்து போயிடுவாங்க. ஆனா நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணலாம்னு நினைச்சீங்கல்ல, உங்களால தான் இவ்வளவு பெரிய நெட்வொர்க் வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி மகேஷை பாராட்டுறாரு. விக்ரம பிளட்ட பார்த்தா பயப்படுவாரு, கண்ணை பார்த்தா எடுக்க மாட்டாரு. இப்ப கண்ணை எடுக்க ஆரம்பிச்சிட்டாருல, இது புதுவித ஃபீலை தருது. இப்ப கண்ணை இவர் சுத்தி பாக்கெட்ல எல்லாம் வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த வாரம் எபிசோட முடிச்சிடுறாங்க. சோ அடுத்த வாரம் புதுசா ஒரு கதை வரப்போதில்ல, அதோட ட்ரெய்லரை மட்டும் நமக்கு காட்டுறாங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் இது ரிலீஸ் ஆனோன்னு இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வார கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.